Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 5.0 இன்ஃப்ளேஷன் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். சரியா? ஸோ மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் என்னென்ன மெஷர்ஸ்ன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அதை வந்துட்டு ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் மெஷர்ஸ் அண்ட் மானிட்டரி மெஷர்ஸ். ஓகேங்களா? ஃபிஸ்கல் மெஷர்ஸ்ன்றது த்ரூ ஃபிஸ்கல் பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலிங் தி சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கானமி. அண்ட் மானிட்டரி மெஷர்ஸ்ன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா த்ரூ மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல் தி மணி சப்ளை இன் தி எக்கானமி. ஏன்னா மணி சப்ளை பணப்புழக்கம் எப்படி இருக்குதோ அந்த பணப்புழக்கத்தை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுதா அல்லது குறையுதான்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷனை எக்கனாமியில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் யாருன்னா, ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எந்தெந்த வகையிலனா, இட் ரெகுலேட்ஸ் தி சப்ளை சைட் ஃபேக்டர்ஸ் பை ஆல்டரிங் டாக்ஸேஷன் பாலிசி அண்ட் ஆல்டரிங் எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசி. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அண்டு டிமாண்ட்ஸ் புல் இன்ஃப்ளேஷன்ன்றது. இதில் மேஜராக பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஃபிஸ்கல் பாலிசியோடைய மேஜர் கோல் வந்து பார்த்தோம்னா சப்ளை சைட் கன்ஸ்ட்ரெயின்ஸில் தான் இருக்கும். சப்ளை சைட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் ஒரு எக்கனாமியில் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும், என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் க்ரியேட் ஆகணும், அந்த இண்டஸ்ட்ரீஸு எந்தெந்த விஷயங்களில் அவங்க பொருளை வந்துட்டு உற்பத்தி அதிகமாக பண்ணணும், எக்கனாமியில் இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஈக்குவலாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தால் தானே அதிகமான செக்டார்ஸ் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி டாக்ஸேஷன் பாலிசின்னா வரியை கூட்டுறது மூலியமாகவும் குறைக்கிறது மூலியமாகவும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அது கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவோ அல்லது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காகவோ அது பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசி மூலிமா எக்கனாமிக்குள்ளார கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணத்தை கொண்டு வரவும் முடியும். அதிகமாக செலவு பண்ணுறது மூலிமா மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியும், கம்மியாக செலவு பண்ணுறது மூலிமா மணி சப்ளையை குறைக்க முடியும். இது எல்லாமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய மெஷர்ஸ். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா த்ரூ மானிட்டரி பாலிசி இட் ரெகுலேட்ஸ் தி டிமாண்ட் சைட் ஃபேக்டர்ஸ். டிமாண்ட் சைட் ஃபேக்டர்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி மணியை கையில் வச்சுருக்கிறத பொறுத்து மட்டும்தான். மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும், எக்கனாமிக்குள்ளார எவ்வளோ பணம் இருக்கணும், அந்த பணத்தை பொறுத்து தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும் குறையிறதும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்காக அது ரெண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுது, குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மணி சப்ளையை பொறுத்து தான் இன்ஃப்ளேஷன் கூடுறதும் குறையிறதும் இருக்கிறத பார்த்தோம். எக்கனாமிக்குள்ளார மணி சப்ளை அதிகமானுச்சுன்னா, தட் இஸ் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் நார்மலாக வாங்க வேண்டிய பொருட்களை விட அதிகமான பொருளை வாங்குறதுக்குரிய பவர் பர்சன் கிட்ட இருக்கும். அதனால் பர்ச்சேசிங் பவர் வில் இன்க்ரீஸ். அதிகமான பணம் இருக்குதுன்ற போது அதிக பேர் பொருள்களை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பொருள்களை வாங்க ட்ரை பண்ணும் போது டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆனிச்சுனாலே அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்த்தோம்ல. பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன், த ஜென்ரல் ரைஸ் இன் தி ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுதான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கன்றதை நம்ம டீட்டெயில்டாக போன வீடியோலேயே பார்த்தோம். அதே மாதிரி மணி சப்ளையை மேஜராக எக்கனாமிக்குள்ளார பார்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு பேங்க்ஸுக்கிட்ட இருக்குது. இந்த பேங்க்ஸுக்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பணம் அதிகமாக பேங்க்குக்கிட்ட இருக்கும் போது அதுக்கிட்டே வச்சுருந்தா அதுக்கு லாபம் கிடையாது. இல்லை, நிறைய பேர்த்துக்கு லோன்ஸ் கொடுத்தா தானே அந்த லோன்ஸ் மூலிமா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தானே அவங்களுக்கு வந்துட்டு பேங்க்குக்கு வந்து லாபம். அதனால் அதிக பேர் லோன் வாங்கணுன்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறது மூலிமா நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வாங்கக்கூடியதை விட அதிகமான பர்சன்ஸ் லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு விஷயத்தில் டபுள் பண்ணணும் அல்லது அது மூலிமா லாபம் பார்க்கணும் தானே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ லோன் வாங்கப்பட்ட பணத்தை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ஒரு அசட்ஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸ்க்காக செலவு பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸ்க்காக செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபர்தராக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், ஃபர்தராக அதை சார்ந்து இருக்கக்கூடிய அலைட் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும். டோட்டலாக ஓவராலாகவே செயின் எஃபெக்ட் மாதிரி எக்கனாமியே டோட்டலாக பூம் ஆகும். டோட்டலாக எக்கனாமியுமே பூம் ஆனிச்சுன்னா க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். க்ரோத் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் வரும். அதுதான் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளையோடைய ஃபேக்டர்.
இந்த மாதிரி டிக்ரீஸ் இன் மணி சப்ளை, சில டைமில் சப்ளை சைட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிமாண்டு தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்ற போது கண்டிப்பாக பணப்புழக்கத்தை குறைச்சாகணும். பணப்புழக்கத்தை குறைச்சாதான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா 3% அல்லது குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிடுச்சினாலே இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட்ஸ் த எக்கனாமின்றதை நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் மணி சப்ளையை டிக்ரீஸ் பண்ணோம்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் குறைய ஆரம்பிக்கும். பணம் குறைஞ்சிச்சினாலே அதனுடைய பர்ச்சேசிங் பவர் குறைய ஆரம்பிக்கும். பர்ச்சேசிங் பவர் குறைய ஆரம்பிச்சிச்சினாலே டிமாண்ட் அதிகமாக யாருமே பொருட்களை வாங்க மாட்டாங்க. அதிகமாக பொருட்கள் யாருமே வாங்குறதுக்கு இல்லைன்னா பொருளை விற்றாகணுன்றதுக்காக பொருளை விற்கிறவர் வந்துட்டு அந்த விலையை குறைப்பார். அது மூலிமா பணத்தோடைய மதிப்பு பொருளோடைய விலை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால், பணவீக்கம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக நம்ம வந்துட்டு பார்த்த மாதிரி முன்னாடி பேங்க்கில் பார்த்த மாதிரி இந்த முறை பேங்க்குக்கிட்ட வந்துட்டு மணி வந்து பேங்க்குக்கிட்டே பணப்புழக்கம் எக்கனாமிலே கம்மியாக இருக்குதுன்னா பேங்க்குக்கிட்டே கம்மியாக தானே இருக்கும். கம்மியாக இருக்குதுன்ற போது வட்டியை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக கூட்டி கொடுத்தா தானே பேங்க்ஸுக்கு வந்துட்டு லாபம் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹைக் பண்ணிவிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹைக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க. யாருக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அவங்க மட்டும் தான் லோன்ஸ் வாங்குவாங்க. அப்படி லோன்ஸ் அதிகமாக கம்மியாக தான் லோன்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கம்மியாக தான் ஆகும். ஃபர்தராக எக்கனாமிக் க்ரோத் இருக்காது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் க்ரோத் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு டிக்ரீஸ் இன் மணி சப்ளையோட இம்ப்ளிகேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் எந்தெந்த டைமில் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், எந்தெந்த டைமில் மணி சப்ளை டிக்ரீஸ் பண்ணணுன்றதோடைய டெசிஷன் யார் மேஜராக எடுப்பாங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி மூலிமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மானிட்டரி பாலிசி மூலிமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எடுப்பாங்க. இதில் மானிட்டரி பாலிசி மூலிமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது குறைக்குதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மானிட்டரி பாலிசினா என்னன்னா இட் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி மானிட்டரி அத்தாரிட்டி, தட் இஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப் அ கண்ட்ரி கண்ட்ரோல்ஸ் தி சப்ளை ஆஃப் மணி, ஆஃபன் டார்கெட்டிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் டு என்ஷூர் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ட்ரஸ்ட் இன் தி கரன்சி. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுறது குறைக்கிறது மூலிமா எக்கனாமிக்குள்ளார மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மானிட்டரி பாலிசி. ஓகேங்களா? இந்த மானிட்டரி பாலிசியை ஜென்ரலாக யார் பண்ணுவாங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்படி பண்ணுறது மூலிமா எக்கனாமியில் ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும். தேவையில்லாமல் ப்ரைஸோடைய விலை இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? தேவையில்லாமல் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் கரன்சியோடைய வேல்யூ குறையாமல் தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆனிச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கரன்சி வில் ஃபால்ன்றதை பார்த்தோம்ல. இந்த ரோல் வந்து மேஜராக யாருக்கிட்ட இருக்குதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எந்த பாலிசி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனா மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசியை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ஆர் சீப் மணி பாலிசி. இந்த பாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் மந்தமான நிலைமை இருக்குது, எக்கனாமியில் மணி சப்ளை குறைவாக இருக்குது, சுத்தமாக வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்தே இல்லை அப்படின்ற போது இந்த பாலிசி மூலிமா எக்கனாமிக்குள்ளார மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை யூஸ்வலி ஃபாலோட் இன் டைம்ஸ் ஆஃப் ரெசெஷன் ஆர் டிப்ரெஷன். இதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியாக டியர் மணி பாலிசின்றது அப்படியே ஆப்போசிட்டாக பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அளவுக்கு மேலே கூடிடுச்சு, ஸோ டிமாண்ட் சைடோடைய ஃபேக்டர்ஸை குறைச்சாக்கணுன்ற போது பணப்புழக்கத்தை கம்மியாக்கணும். அதுதான் டிக்ரீஸ் இன் மணி சப்ளை யூஸ்வலி ஃபாலோட் இன் டைம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பூம் ஆர் இன்ஃப்ளேஷனரி டைம்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி மூலியமாகவும் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி மூலியமாகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஃப்ளேஷனையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் ஓவரால் எக்கனாமியில் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா த்ரூ மானிட்டரி பாலிசி தான் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அதுக்காக அது யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டூல்ஸ் தான் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அண்டு குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். இதில் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்றது ஒரு எண்ணிக்கை தானே, அந்த எண்ணிக்கையை கூட்டுறது மூலியமாகவும் குறைக்கிறது மூலியமாகவும் எப்படி மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் வேறு எந்தெந்த வகையில் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸையும் மணி சப்ளையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் என்னென்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ன்றதுலாம் இருக்குது. இதில் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங், ஆர்பிஐ கைட்லைன்ஸ், மாரல் சுவேஷன், டைரக்ட் ஆக்ஷன்ன்றதுலாம் குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுறது மூலியமாகவும் குறைக்கிறது மூலியமாகவும் மணி சப்ளையை ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னென்னா இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி தட் தி பேங்க் have to keep with RBI in cash. ஓகேங்களா, it is mandatory, it applies to all banks. The RBI does not pay interest on these deposits. ஸோ பேங்க்ஸோடைய நார்மல் ஃபங்க்ஷன் என்ன, டெபாசிட்டர்கிட்டருந்து வாங்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு டெபாசிட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கு கொடுக்கும். டெபாசிட்டர் இருந்துட்டு வாங்கக்கூடிய பணத்தை லோன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அதிகமான வட்டியை நிர்ணயிக்கும். சரிங்களா, ஸோ லோன்ஸ் கொடுக்கறது மூலிமா வரக்கூடிய வட்டியோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும், டெபாசிட்டர் கொடுக்கக்கூடிய வட்டியோடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் பேங்க்குக்கு லாபமாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பேங்க்குடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அல்லது டெபாசிட்டருடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் ஒரு எக்கனாமியில் ஒவ்வொரு பேங்க்கும் எப்பயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு எப்பயுமே பேங்க்கு கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே வந்துட்டு லோன்ஸுக்காக கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பேங்க் எப்பயுமே அதுக்கிட்டே வச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா it is the amount of money that the banks have to keep with RBI in cash form. அதனுடைய நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னால் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் டைம் டெபாசிட்ஸ். டெபாசிட் பண்ணவங்க கேட்கும் போது பணத்தை கொடுத்தாகணும்ல. இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் வந்துட்டு 100 ரூபாய் டெபாசிட்ஸ் இருக்குது அல்லது டோட்டலாக அதனுடைய அசட்ஸ் இருக்குது, 100 ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா அந்த 100 ரூபாயில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க ஆர்பிஐட்ட கேஷ் ஃபார்மில் என்றைக்குமே டெய்லியுமே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வைக்கிறது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தோம்னா 4% ஆஃப் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் தான் சிஆர்ஆராக இருக்குது. சரிங்களா, இந்த சிஆர்ஆர் வந்துட்டு இந்த சிஆர்ஆருக்காக ஆர்பிஐட்ட பேங்க்ஸ் வந்துட்டு பணத்தை கொடுத்து வைக்கணும்ல, 4% பணம் கொடுத்து வச்சுருக்கணும்ல, அந்த மாதிரி கொடுத்து வைக்கிறதுக்காக ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கொடுக்காது. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுவும் சிஆர்ஆர் மாதிரி தான். சிஆர்ஆர்ன்றது அமௌண்ட்டை கேஷ் ஃபார்மில் பேங்க்கு ஆர்பிஐட்ட கொடுத்து வைக்கணும். பட் எஸ்எல்ஆர்ன்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை பேங்க்கு எப்பவுமே தன்னைக்கிட்டே தான் வச்சுருந்துருக்கணும். அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு லோன்ஸ்க்காக கொடுக்கக்கூடாது. பட் இது வந்து கேஷ் ஃபார்மில் மட்டும் இல்லாமல் லிக்விட் ஃபார்ம்ஸ்லையும் இருக்கலாம். என்னென்னா அமௌண்ட் ஆஃப் லிக்விட் ரிசர்வ்ஸ் தட் each bank has to keep with itself in the form of either cash or gold or RBI approved government securities. ஓகேங்களா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம், கேஷாகவும் இருக்கலாம். இதுவுமே எல்லா பேங்க்ஸுக்குமே பொருந்தும். இப்போ ப்ரெசென்ட்டாக எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 21%. பட் எஸ்எல்ஆருக்கும் சிஆர்ஆருக்கு என்ன வித்தியாசம்னா சிஆர்ஆர் வந்து கேஷ் ஃபார்மில் தான் இருக்கணும், அது வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுருந்துருக்கணும். எஸ்எல்ஆர்ன்றது லிக்விட் ஃபார்ம்ஸில் இருக்கலாம், கேஷாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம், அல்லது ஜிசெக்ஸாகவும் இருக்கலாம். பட் அது தன்னகத்தை அது அவங்களுக்கு பேங்க்கை அவங்களே வந்துட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது ரெண்டு தான் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். ஓகேங்களா, இதில் வந்துட்டு ஜிசெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம மணி மார்க்கெட்டில் பார்ப்போம். மணி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்குன்னு ஃபண்ட்ஸு தேவைப்படும் போது அது வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்துட்டோ அல்லது வேறு ஏதாவது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்டையோ வந்துட்டு ஒரு பாண்டு கொடுத்து அதை ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டு பணத்தை கடனாக வாங்கிக்கும். சரிங்களா, அந்த மாதிரி அது கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ஆர்பிஐ வந்துட்டு அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இந்த மாதிரி பேங்க்குக்கு கொடுத்தோ அல்லது வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுத்தோ பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு மணி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இன்னொரு ரேட் வந்து பார்த்தோம்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இட் இஸ் தி ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு இட்ஸ் கிளைண்ட்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் less than 1 year against government securities. இது என்னன்னா சில டைமில் பேங்க் வந்துட்டு வெறும் வந்துட்டு மக்கள்கிட்ட மட்டுமே பணத்தை வாங்கிட்டு லோன் கொடுத்துட்டு இருக்காது. சில டைமில் ஆர்பிஐ கிட்டும் பேங்க்கு கடன் வாங்கும். அந்த மாதிரி ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்கு கடன் வாங்குறதுக்காக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐக்கு பேங்க்கு கொடுத்தாகணும்ல, அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டு தான் ரெப்போ ரேட். ஓகேங்களா, இது ஜென்ரலாக வந்துட்டு ஷார்ட் டேர்ம் 1 இயருக்குள்ளார அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இது வந்து ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ரெப்போ ரேட்டை சொல்லிக்கலாம். சரிங்களா, இட் இஸ் தி ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு இட்ஸ் கிளைண்ட்ஸ், மோஸ்ட்லி பேங்க்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ மணி சென்ட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பேங்க்ஸு, அது
அதுக்கு பதிலாக பேங்க்ஸு அதுக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஜி6 கொலேட்டரில் ஆர்பிஐக்கு கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா பணம் வந்துட்டு பேங்க் தானே வாங்குது, பணம் பேங்க் வாங்குறதுக்காக நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு லயாபிலிட்டியா அல்லது ஒரு அத்தாட்சியா எதை வந்து கொடுக்கும்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐட்ட கொடுக்கும். ஸோ ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கிக்கிட்டு லோன் கொடுக்கும். அந்த லோனுக்காக ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி செட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இது என்னன்னா இட் இஸ் தி ரேட் அட் விச் RBI borrows money from banks or banks park their funds with RBI for short term. ரெப்போ ரேட்ல என்ன பார்த்தோம்? RBI lends money to bank. RBI பேங்க்குக்கு மணி கொடுக்கறதுக்காக RBI டேக்கிங் G6 ஃப்ரம் பேங்க்ஸ். ஓகேங்களா? இதில் ஆப்போசிட் அப்படியே ஆர்பிஐக்கு பேங்க்ஸ் மணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆர்பிஐஸ்க்கு பேங்க் மணி கொடுக்கும். அதுக்காக ஆர்பிஐ வந்து G6 பேங்க்குக்கு கொடுக்கும். யார் வந்துட்டு கடன் வாங்குறாங்களோ அவங்க தானே வந்துட்டு அத்தாட்சியாக பாண்டு கொடுக்கணும். அது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். அது மாதிரி ரெப்போ ரேட்டுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ டன் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆர்பிஐ கிவ்ஸ் G6 as collateral to bank. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேங்க் தான் வந்துட்டு பணம் கொடுக்குறவங்க, யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க தான் G6 கொடுக்கணும். சரிங்களா? பேங்க்ஸ் கிவிங் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் டு ஆர்பிஐ. இட் இஸ் ஜெனரலி 1% லெஸ் லோவர் தேன் த ரெப்போ ரேட். ஜெனரலாக இது வந்து ரெப்போ ரேட்டோட 1% கம்மியாக இருக்கும். பட் அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஸ்எல்ஆரும் சிஎல்ஆரும் வந்துட்டு அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவும் கண்டிப்பாக பேங்க் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது கண்டிப்பாக அது வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய பணம், அதில் நம்ம பேங்க் எப்பயுமே கையை வைக்க முடியாது. எஸ்எல்ஆர்ன்றது பேங்க் டெய்லியுமே அந்த குறிப்பிட்ட ப்ரெசென்ட்டாக வந்து 21% இருக்குது. சரிங்களா? எஸ்எல்ஆர்ன்றது பேங்க் டெய்லி மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த 21% விட கம்மியான பர்சன்டேஜ் அது வந்து அந்த டெய்லி பேசிஸ் வச்சுருந்துச்சுன்னா அதுக்காக ஆர்பிஐ பெனால்ட்டி போடும். சரிங்களா? அந்த பெனால்ட்டியை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு நாளைக்கு அந்த 21% மெயின்டைன் பண்ணணும்னா இன்னொருத்தட்டு வந்து கடன் வாங்கி அந்த பணத்தை 21% எஸ்எல்ஆர் கோட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் பேசிஸில் 1 day பேசிஸில் பேங்க்ஸ் வந்துட்டு கடன் வாங்கும். அப்படி வாங்கக்கூடிய கடன் தான் வந்துட்டு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. It is the rate at which only the scheduled commercial banks borrow money from RBI against SLR quota G6. ஓகேங்களா? எஸ்எல்ஆர் கோட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு அவசர தேவைகளுக்காக அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ரெப்போ ரேட்டோட அதிகமான ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வாங்கக்கூடிய கடன் தான் வந்துட்டு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஏன்னா ரெப்போ ரேட்டை விட இது வந்துட்டு சீக்கிரமாகவே எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கிடைக்குது. அதனால இட் இஸ் ஜெனரலி 1% ஹையர் தேன் தி ரெப்போ ரேட். எமர்ஜென்சிக்காக அவசரமாக வாங்குறதுக்காக 1% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்கு பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு டிசைடட் பை ஆர்பிஐ. ஓகேங்களா? ஆர்பிஐக்கும் பேங்க்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்காக விதிக்கப்படக்கூடிய ரேட்ஸ். இதில் ஜென்ரலாக பார்த்தோம்னா எம்எஸ்எஃப் உடைய ரேட் அதிகமாக இருக்கும், அதை விட கம்மியாக ரெப்போ ரேட் இருக்கும், அதை விட கம்மியாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ன்றது என்னென்னா ஆர்பிஐ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் அது வந்து வச்சிருக்க வேண்டிய பணத்தையும் அதனுடைய பணம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சேஞ்ச் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ்னு பார்ப்போம். இது இல்லாமல் சில டைமில் பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காகவோ அல்லது கூட்டுறதுக்காகவோ ஆர்பிஐ டைரெக்டாக பீப்புள் கிட்ட அல்லது பப்ளிக் கிட்ட எக்கனாமிக்குள்ளார டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்றது. இட் ரெஃபர்ஸ் டு தி பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் G6 ஃப்ரம் அண்ட் டு தி கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் பை தி ஆர்பிஐ. பேங்க்குக்கு மட்டும் கொடுக்காம ஜென்ரலாக பப்ளிக்கிட்டே பணத்தை கொடுத்துச்சுன்னா அதுக்காக G6 வாங்கிக்கும், பணத்தை வாங்கிக்கிச்சுன்னா அதுக்காக G6 கொடுக்கும். இந்த மாதிரி ஆர்பிஐ எப்போ டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளாரே பேங்க்ஸோடைய ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாக மார்க்கெட்லேயே வந்துட்டு அது ஆப்ரேஷன்ஸை மேக் பண்ணுதோ அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா அதனோட ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அல்லது டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா இன்ஃப்ளேஷனை ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டு காம்பேட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது,
அதிகமாக இருக்கிற டைமில் இன்ஃப்ளேஷன் ரேட்டை குறைக்கணும்னா கண்டிப்பாக மணி சப்ளையை குறைச்சாகணும். மணி சப்ளையை குறைச்சாகணும்னா ஒன்று சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுதா அல்லது டிக்ரீஸ் பண்ணுதான்றதை பார்ப்போம். அதே மாதிரி சில டைமில் டு இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன் காம்பேட் டிஸ்இன்ஃப்ளேஷன், சில டைமில் வந்துட்டு இன்ஃப்ளேஷனுடைய ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நார்மல் ரேட்டை விட குறைஞ்சிக்கிட்டே வரும், டிஸ்இன்ஃப்ளேஷன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி டைமில் எக்கனாமியை பூம் பண்ணி ஆகணும். பூஸ்ட் பண்ணுறதுக்காக மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ரேட்ஸை ஆர்பிஐ எந்தெந்த வகையில் கூட்டுதா குறைக்குதான்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, சிஆர்ஆர். ஓகேங்களா, சிஆர்ஆர்ன்றது என்னன்னு பார்த்தோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இட் இஸ் தி மணி இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ் பேங்க்ஸ் ஹாவ் டு கீப் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ கிட்ட கண்டிப்பாக வச்சிருக்கணுன்றதை பார்த்தோம் தெரியுங்களா. அந்த ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4% இருக்குது, 4%ன்றதை 5%ஆக ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்னா பேங்க் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் அந்த பணத்தை எக்கனாமிக்குள்ளார அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆர்பிஐ கிட்ட கொடுத்தாகணும். ஸோ ஆர்பிஐ கிட்ட 1% எக்ஸ்ட்ராவாக பணத்தை கொடுத்தாகணும். கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும்னா எக்கனாமியில் உள்ள மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கும். மணி சப்ளை குறைய ஆரம்பிச்சிச்சுனால இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட்டு இந்த சிஆர்ஆர்ன்றது ப்ளசன்ட் 4%ன்றது 3%ஆக குறைஞ்சிச்சுன்னா ஆர்பிஐக்கு பேங்க்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்தோடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சிச்சுன்னா பேங்க்ஸ் தன்னகத்தையே வச்சிருக்காதுல, எக்கனாமிக்குள்ளார இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்ல. அப்படி இன்டியூஸ் பண்ணுறது மூலிமா எக்கனாமிக்குள்ளார மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கும். மணி சப்ளை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். சிஆர்ஆரை டிக்ரீஸ் பண்ணோம்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. எஸ்எல்ஆர் ரேட்டை வந்துட்டு அதே மாதிரி தான், எஸ்எல்ஆர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் குறையும், டிக்ரீஸ் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் கூடும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ரெப்போ ரேட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இது ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் குறையும், இது ரெண்டுமே டிக்ரீஸ் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் கூடும். சரிங்களா, ரெப்போ ரேட்டுன்றது என்னன்னு பார்த்தோம், ஆர்பிஐ லென்ஸ் மணி டு பேங்க். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்கு கொடுக்க வேண்டிய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் வந்து கடன் வாங்காதில்ல. ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் கடன் வாங்கலைன்னா அது கண்டிப்பாக எக்கனாமிக்குள்ளாரையும் பணத்தை கொடுக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்க்குக்கிட்டே மணி கம்மியாக தான் இருக்கும். பேங்க்குக்கிட்ட மணி கம்மியாக இருக்கும்போது பணப்புழக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் என்ன நடக்கும்னா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது என்னென்னா த ரேட் அட் விச் ஆர்பிஐ பாரோஸ் மணி ஃப்ரம் பேங்க்ஸ். ஓகேங்களா, இந்த டைமில் என்ன ஆகும்னா பேங்க் வந்து அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை லோன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துச்சுன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போது ஆர்பிஐ பேங்க் வந்து டிசைட் பண்ணோம் யாருக்கிட்ட வந்து பணத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது ஆர்பிஐ பணத்தை வாங்கிக்கும். பணம் வாங்கிக்கிறது மூலிமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பேங்க்குக்கு கொடுக்கும். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கொடுக்குதுன்ற போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட கொடுக்கறதோட ஏன்னா பப்ளிக்கிட்ட கொடுத்தோம்னா அது வந்து சேஃபாக திருப்பி ரிட்டர்ன் வருமா வராதான்ற டவுட் அவங்களுக்கு இருக்கும். வராமல் போணுச்சுன்னா அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக கிரியேட் ஆகிடும். மக்கள்கிட்ட கொடுக்கறத விட ஆர்பிஐ கிட்ட கொடுத்தா சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வந்துட்டு எக்கனாமிக்குள்ளார இன்டியூஸ் பண்ணாமல் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கும். அது மூலிமா இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே இட் ரெடியூசஸ் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைச்சா இட் இன்டியூசஸ் இன்ஃப்ளேஷன். இந்த ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஒரே மாதிரி சேஞ்சஸ் தான். சரிங்களா, எம்எஸ்எஃப்ன்றது கிட்டத்தட்ட ரெப்போ ரேட் மாதிரி தான் பார்த்தோம். ஓவர் நைட் பேசிஸில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வாங்கக்கூடிய ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் வாங்கக்கூடிய கடனுக்காக கட்டக்கூடிய ரேட் தான் எம்எஸ்எஃப்ன்றது. அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்ன்றது என்ன பார்த்தோம், ஆர்பிஐ டைரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ராகி ஜி6 விற்கிறது வாங்குறதுன்றதை பார்த்தோம். ஆர்பிஐ செல்ஸ் ஜி6னா என்னென்னா ஆர்பிஐ ஜி6 எப்போ கொடுக்கும், எக்கனாமியில் இருக்கக்கூடிய மணியை வாங்கிக்கிறது மூலியமாக தானே ஜி6 கொடுக்கும். ஸோ ஜி6 செல் பண்ணுறதுனாலே எக்கனாமியில் உள்ள மணியை ஆர்பிஐ வாங்கிக்குது. எக்கனாமியில் உள்ள மணியை ஆர்பிஐ வாங்கிக்கும் போதே மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கும், இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பைஸ் ஜி6னா என்னென்னா மணியை கொடுத்துட்டு ஜி6 வாங்கும். மணியை கொடுத்துச்சுன்னா எக்கனாமியில் உள்ள மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், அது மூலிமா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான குவான்டிடேட்டிவ் டூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் ரேட்டை அதனோட கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் மூலிமா ஆர்பிஐ எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் ஆர் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். பேங்க்ஸ் வந்துட்டு
அது கொடுக்க வேண்டிய கடனை அது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்தந்த எப்படி கொடுக்கணுன்றதை பொறுத்து தானே எக்கனாமியில் வந்துட்டு மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும். அந்த மாதிரி அது யாருக்கு கொடுக்கணுன்றத டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ. அந்த டிசைட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு எக்கனாமியில் உள்ள மணி சப்ளையை கூட்டுறதும் குறைக்கிறதையும் ஆர்பிஐ பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ன்றது. Priority sector refers to those sectors of the economy which may not get timely and adequate credit in the absence of this special dispensation. ஓகேங்களா? சில எப்பயுமே வந்துட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு அதிகமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அல்லது யார் வந்துட்டு அதிகமான சீக்கிரமாக க்ரோத் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தானே லோன்ஸை கொடுக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு லோன்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் பார்க்கறது மூலிமா இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ராப்பராக பே பண்ணுவாங்க. அது மூலிமா பேங்க்ஸுக்கு லாபம் கிடைக்கும். பட் சம் ஆஃப் த செக்டார்ஸ், சில செக்டார்ஸ் மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரியான சில செக்டார்ஸ் வந்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறது மாதிரியோ அல்லது மற்ற செக்டார்ஸில் இருக்கிறது மாதிரியோ சீக்கிரமாக லாபம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி லாபம் பார்க்க முடியாத செக்டார்ஸுக்கு வந்துட்டு பேங்க்ஸ் வந்துட்டு லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக பணம் வராதில்ல. அந்த மாதிரி பணம் வராததுக்காக அவங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படி தயங்கக்கூடாது. அந்த மாதிரியான செக்டார்ஸுக்கும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அவங்களையும் சேர்த்து ஓவராலாக டெவலப்மெண்ட்டுன்றதை நம்ம அடையணுன்றதுக்காக தான் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்ன்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனில் ஒரு விதமான இந்த கிரெடிட் ரேஷனிங் தான் வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ன்றது. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ், அது வந்து ப்ராஃபிட்ஸ் அடையுதோ இல்லையோ, இவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸுக்கு பேங்க்ஸ் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கடனை கொடுத்து தான் ஆகணுன்றது ஒரு ரூல்ஸாகவே செட் பண்ணியிருக்காங்க. அப்போனா தான் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஓவராலாக எல்லா செக்டாருமே ஈக்குவலாக டெவலப் ஆகும். எல்லா செக்டாருமே டெவலப் பண்ணால் தான் அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டும் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க, அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்டார்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகாமே இருப்பாங்க. அது மாதிரி தான் எந்தெந்த செக்டார்ஸ்க்கு வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ன்றதை டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், எஜுகேஷன், ஹவுசிங், எக்ஸ்போர்ட் கிரெடிட், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் அதர்ஸ்ன்றது எல்லாமே ப்ரையாரிட்டி செக்டார்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ஸுக்குமே பேங்க்ஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் கண்டிப்பாக குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கண்டிப்பாக லோனை கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு மேண்டேட்ரி ரூலே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டொமஸ்டிக் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் வித் பிரான்ச்சஸ் கிரேட்டர் தென் 20 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே அதனுடைய டோட்டலாக இருக்கக்கூடிய கிரெடிட்ஸ் எவ்வளோ வந்து அது கடன் கொடுக்குதோ அது கொடுக்க வேண்டிய கடனில் 40% இந்த பிஎஸ்எல்க்கு கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றது மேண்டேட்ரி செக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் வித் லெஸ் தென் 20 பிரான்ச்சஸ் 32% கொடுத்தாகணும். இந்த 40%ல் 80%ன்றது அக்ரிகல்ச்சருக்கும், 8% ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகளுக்கு. 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 18%ல் 8% கண்டிப்பாக அவங்களுக்கு லோன் கொடுத்தாகணும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு இவங்களுக்கு வந்து டார்கெட் கிடையாது, பட் ஃபாரின் பேங்க்ஸுக்கு 10% கொடுத்தாகணும். இதில் வந்துட்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு மட்டும், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் 7.5% இவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். எக்ஸ்போர்ட் கிரெடிட் வந்து இவங்க வந்து 12% கொடுத்தாகணும். அதே மாதிரி வீக்கர் செக்ஷன்ஸ், ஸ்கெட்யூல் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்டு உமன்ஸ், இந்த மாதிரியான வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு 10% ஆஃப் த லோன் இவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இந்த லோன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கும் எம்பவர் ஆவாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ ஓவராலாக இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார் பீப்புளுமே டெவலப் ஆவாங்க. இப்படி செட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்துட்டு பணப்புழக்கன்றது வெறும் டிமாண்டை நோக்கி மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது இல்லை, எல்லாருமே அனைத்து செக்டாருமே டெவலப் ஆனோம்னா தான் இன்ஃப்ளேஷனுன்றதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஸோ இந்த டூல்ஸ் மூலிமா ஆர்பிஐ வந்துட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் மேண்டேட்ரி இருக்குல்ல, அந்த மேண்டேட்ரியான பர்சன்டேஜை இந்த பேங்க்ஸ் மீட் பண்ணல அப்படின்னா மிச்சம் உள்ள அமௌண்ட் வந்து அவங்களே வச்சுக்கலான்னா கிடையாது. மிச்சமுள்ள அமௌண்ட்டை வந்துட்டு தே ஹாவ் டு டெபாசிட் இன் சம் ஃபண்ட். அந்த மாதிரி என்னென்னா, ஃபார் 40% கேட்டகரி த மணி கோஸ் டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் விச் வாஸ் மேனேஜ்டு பை NABARD, நேஷ்னல் பேங்க் ஃபார்
அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இப்போது 40%ல் 35% தான் ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரி ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்துருக்கு. மீதி உள்ள 5% அதனால கொடுக்க முடியல, அந்த டார்கெட்டை மீட் பண்ணலன்னா அந்த ரிமைனிங் உள்ள 5% அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை இந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் அது வந்து பார்க் பண்ணிடணும். அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நபார்ட் வந்துட்டு எந்த பர்பஸ்க்காக அது இருந்ததோ அந்த பர்பஸை வந்துக்காக அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் நபார்ட். ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ராவாக அது போட மீட் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் அமௌண்ட்டுக்காக அந்த பேங்க்ஸு பெனால்ட்டியும் பே பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி அந்த 32% கேட்டகரிஸ்க்கு அந்த ரிமைனிங் மணியை வந்துட்டு மீட் பண்ண முடியாத ரிமைனிங் மணியை வந்துட்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டு SIDFல பார்க் பண்ணிடணும். அதை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இது இல்லாமல் மாரல் சுவேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு அட்வைஸ் மாதிரி, இட் இஸ் அ ரெக்வஸ்ட் ஆர் அட்வைஸ் given by RBI to the commercial banks. Moral suasion is just as a request by the RBI to the commercial bank to take so and so action and measures in so and so trend of the economy. RBI may request commercial banks not to give loans for unproductive purposes which does not add to economic growth but increases inflation. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இந்த டைமில் இந்தந்த செக்டார்ஸ் வந்துட்டு ப்ராப்பரான க்ரோத் இருக்காது, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு அந்த செக்டார்ஸ்க்கு வந்துட்டு டிமாண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு நீங்கள் லோன் கொடுத்தீங்கன்னா திருப்பி அது வந்துட்டு அவங்களால ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அது மூலிமா உங்களுக்கு NPA ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்காதீங்க, அல்லது இந்த டைமில் இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லாபம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரியான அட்வைசஸ் வந்து advices or directions given by RBI to banks-னா அது வந்து moral suasion-ல வந்துடும். இது மூலிமா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணதில்லை RBI, ப்ராப்பராக வந்துட்டு இன்ஃப்ளேஷனுக்காக அது வந்து ஹெல்ப் பண்ணுதா இல்லையான்றதை இந்த மாதிரி அட்வைசஸ் மூலிமா பேங்க்ஸுக்கு RBI கொடுத்துரும். அது இல்லாமல் டைரக்ட் ஆக்ஷன் இருக்குது அண்டர் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பேஸ் பண்ணி தான் எல்லா பேங்க்ஸுமே வந்துட்டு RBI கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. The central banks has the authority to take strict action against any of the commercial banks that refuses to obey the directions given by the Reserve Bank of India. எல்லாமே வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி, RBI சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் பேங்க்ஸ் ரன் ஆகணும். அதில் எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணாமல் பேங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக RBI சில டைம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுறதோ அல்லது அது கடன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் மூலிமா RBI கமர்ஷியல் பேங்க்ஸோடைய ப்ராஃபிட்லையோ அது அல்லது ரெண்ட் பண்ணக்கூடிய மணிலையோ சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக மணி சப்ளை வந்து சேஞ்சஸ் ஆகும். மணி சப்ளை சேஞ்சஸ் மூலிமா இன்ஃப்ளேஷனை RBI கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அல்லது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.